ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் 34 சைஸ் ப்ளவுஸோட பேக் பேனல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இது ஆன் ஃபோல்டு ஏன் சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பீஸுமே நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே காட்டன் மிக்ஸ்டு லைனிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே அன்ஈவனாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லைனிங் ப்ளவுஸா இல்லை வித்தவுட் லைனிங்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் லைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சஸ் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். வித் லைனிங்காக இருந்துச்சுன்னா நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இது வித் லைனிங் தான், அதனால் நான் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக. ஸோ இதுக்கும் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது 34 சைஸ் ப்ளவுஸ். ஸோ நான் இதுக்கு 13 இன்ச்சஸ்லேருந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். யாருக்கெல்லாம் 13 இன்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க 34 சைஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு 13 இன்ச்சஸ் வைக்கலாம். மீடியமாக இருக்கிறவங்களுக்கு, மீடியம் ஹைட் இருக்கிறவங்களுக்கு 13 வைக்கலாம். கொஞ்சம் நல்லாவே ஹைட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 14 இன்ச்சஸ் வைக்கலாம். நான் இங்கே 13 இன்ச்சஸ் வைக்கிறேன். அது கூட மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 14 இன்ச்சஸாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எகெயின் இந்த 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் மார்க்கிங்காக சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இதையுமே நான் மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். என்னுடைய பேக் லென்த் வந்து நான் 8.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். சீம் அலவன்ஸ் இல்லாமல் நான் 8.5 இன்ச்சஸ், நான் அந்த 8.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச்சஸ், அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 7 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக்கோடைய டெப்த்து நான் 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 1 இன்ச்சுக்கு நம்ம 1/4 இன்ச் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நான் 8.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 8 இன்ச்சுக்கு நம்மளுக்கு 2 இன்ச் ரெடியூஸ் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்க தேவையில்லை. இப்போது நான் இங்கே 2 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 7 இன்ச்சஸ்லேருந்து நான் 2 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு 5 இன்ச்சஸ் கிடைக்கும். இந்த 5 இன்ச்சஸில் நம்மளுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ வேணுங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 இன்ச் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 2 இன்ச் வேணும் அப்படின்னா சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் போயிடும், மீதி பேலன்ஸ் நம்மளுக்கு 2 இன்ச் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே நம்ம 2.5 5 இன்ச் இருக்குது அப்படின்னா இங்கே ஷோல்டருடைய ஹாஃப் ஷோல்டர் நம்மளுக்கு 5 இன்ச் வந்திருக்கு. அதே 5 இன்ச் வந்து இங்கேயும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வைக்கிற 5 இன்ச் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கிராஸ் அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற அதே 5 இன்ச் இங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கேயும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் தான் ஜஸ்ட்டு சர்க்கம் லைனு. இப்போ என்னுடைய ஜஸ்ட்டு சர்க்கம் 34 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 8.5 இன்ச்சஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு சிலர் நான் ஃபிட்டாக போட மாட்டேன், கொஞ்சம் லூஸ் போடுவேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இதை நான் 8.5 அப்படியே வச்சுக்கிறேன். இதுலேருந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட்டு சர்க்கம் எனக்கு 28. ஸோ 7 இன்ச்சஸ் வரும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது. அந்த 7 இன்ச்சஸ் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 7 இன்ச்சஸ்லேருந்து டாட் 7 இன்ச்சஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பேக் டாட்காக நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 லைனையும் இந்த 4 பாயிண்ட்டையுமே நம்ம லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த 4 பாயிண்ட்டுக்குமே லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் சர்க்கம் அண்டு வெயிஸ்ட் சர்க்கமோட இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வுக்கு நம்ம எடுத்த இந்த லைனில் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல மிட் பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். இங்கிருந்து இந்த ஆர்ம் ஹோல் இந்த எல் ஷேப் வருது இல்லைங்களா, இந்த எல் ஷேப்லேருந்து நம்ம 1 இன்ச் எடுத்தால் போதும். கிராஸாக 1 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல 1 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்மளுக்கு அந்த ஷேப் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ வர்ற இடத்துல இப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோலை செக் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு 14 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 7 இன்ச் கிடைக்கும். அந்த 7 இன்ச் இங்கே இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து வைங்க, இன்ச் பை இன்ச்சாக வைங்க. இப்போது 7.5 இன்ச்சஸ் இருக்குங்களா. ஸோ ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கில் போனதுக்கப்புறம் மீதி 7 இன்ச்சஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த லைன் விட்டுட்டு 7 இன்ச்சஸ் இருக்கான்ட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 7 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ஸோ ஒரு பாயிண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7 இன்ச்சஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு 2.5 இன்ச்சஸ் வந்துருக்கு இல்லைங்களா. நெக்கு ஓப்பன் 2.5 இன்ச்சஸ் இருக்குது. சேம் 2.5 இன்ச்சஸ் வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 3 இன்ச்சஸாக வச்சுக்கலாம். நான் இங்கே 3 இன்ச்சஸாக வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சஸாக வச்சுட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டையுமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கர்வ் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இன்னொன்று செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 2.5 இன்ச்சு, இந்த இடத்துல 2.5 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் உள்ளே போயிருக்கு. ஸோ இதனால் பிரச்சனை இல்லை. இதுவே 1/2 இன்ச்சுக்கு மேலே ஜாஸ்தியாக போயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிராஸ் லைனை 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணி இங்கேருந்து இப்படி கிராஸாக கோடு போட்டு அதுக்கப்புறம் ஷேப் எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த இடம் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு சர்க்கமில் நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம். இப்போது நம்ம இருக்கிற ஃபுல் லென்த்து 8 இன்ச் இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வரும். அந்த 4 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து நம்ம இங்கே 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம் டாட்டோடைய வித்து. அதுக்கு நான் 2 பக்கம் சைடும் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4 இன்ச் இருந்துச்சுங்களா, அந்த 4 இன்ச்சை எகெயின் மேலே ஒரு பிளேஸில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம டாட்டோடைய லென்த் கொடுக்கலாம். நான் 4 இன்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா. எப்பயுமே இங்கே கொடுக்குற டாட்டோடைய லென்த்துக்கும் நம்ம பேக் நெக்குக்கும் நடுவில் 1 இன்ச் அது கேப் கண்டிப்பாக இருக்கணும். நான் இந்த இடத்துல செக் பண்ணும்போது எனக்கு 1 இன்ச் கேப் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு இப்போ இதுக்கு அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேக் பேனல் டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம நீட்டாக அட்ஜஸ்ட் போட்டுக்கலாம். $34 சைஸ் பிளவுஸோடைய பேக் பேனல் அண்ட் டிராஃப்டிங் கட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.